மாட்டுப்பொங்கல் பார்க்கலாமா? இவங்க தான் மெஹக். நாங்கள் இருக்கிறப்போ வந்து பயங்கரமாக அதுக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அதை ரெடி பண்ணி அதுக்கு புது மணி கயிறு, மார்கயிறு, சலங்கை எல்லாம் வாங்கி பண்ணி எல்லாம் பயங்கரமாக பண்ணுவோம். இவங்க தான் அவங்க போட்ட குட்டி. இந்த வருஷம் நாங்கள் ஆக்சுவலாக போன வருஷம் வந்து மெஹக்குக்கு நாங்கள் பண்ணும்போது அது ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் நாங்கள் இல்லை. மல்லி மேடம் எங்கள் ஃபார்முக்குள்ளே வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து பாலார் அர்பன் ஃபார்ம்ஸ்ன்னு செங்கல்பட்டில் இருக்குது. ஸோ அந்த டிரெக்டர்கிட்ட நான் டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசி, நாங்கள் இல்லாததை எங்கள் மாடுங்க மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது அவங்கள வந்து எங்கள் ஃபார்முக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இந்த சாங்கியமெல்லாம் பண்ணுங்கள், அதுங்களுக்கு திருஷ்டியெல்லாம் சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி அவர் ஆளெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த மாதிரி எங்கள் மாடுங்களை எங்கள் ஃபார்முக்கு கூட்டிகிட்டு வந்து அதுக்கு திருஷ்டி சாங்கியமெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ மெஹக் அப்படின்னா வந்து வாசனை அப்படின்னு பேர். ஸோ அது போட்ட குட்டிக்கு நாங்கள் வந்து மல்லின்னு பேர் வச்சோம். எதுக்குன்னா மல்லி வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பூவுடைய வாசனை வந்து மல்லி தான். ஸோ அதனால் மல்லின்னு பேர் வச்சோம். ரொம்ப மிஸ் பண்ணோம் எங்கள் மாடுங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. எங்கள் மல்லி இது வரைக்கும் நாங்கள் ஒரு தடவை கூட தொட்டு கூட பார்த்ததில்ல. அப்படியே ஏக்கமாக இருக்குது அதை பார்க்கும்போது. எப்படியாவது சீக்கிரம் போய் லீவ் வரும்போது மல்லியை போய் மீட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் நான் இருக்கேன். மல்லிக்கு அமெரிக்காவிலேருந்து என்ன வாங்கிட்டு போகலான்னு சொல்லுங்கள் எனக்கு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இங்கெல்லாம் நாய்ங்களை தான் ரொம்ப பயங்கரமாக பெட்டாக பார்க்குறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி இருக்கும்னு. ஸோ ஃபைனலாக எங்களுடைய மாட்டுப்பொங்கல் இதுதான். நாங்கள் இல்லாத எங்கள் மாடுக்கு மாட்டுப்பொங்கல்.